வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்க விலையில் திடீர் மாற்றம், நகை வாங்க உள்ளோருக்கு முக்கிய அறிவித்தல். யாழில் சீன சாக்லேட்டால் வந்த வினை. குடும்ப வைத்தியர் திட்டம் அறிமுகம். முன்பள்ளிகளை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை. வெலிகம துப்பாக்கிச் சூடு, மேலும் 6 சந்தேக நபர்கள் நீதிமன்றில் சரண். போலீஸ் ஊடக பேச்சாளர் பதவி விலகல். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலை இன்று திடீரென சற்று குறைவடைந்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸின் தங்கத்தின் விலையானது 9,02,067 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 31,820 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 2,54,600 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 29,170 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,33,350 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 27,850 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,22,750 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் சீன சாக்லேட் வகைகளை விற்பனைக்கு வைத்திருந்த கடை உரிமையாளருக்கு 64,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட மானிப்பாய் பொது சுகாதார பரிசோதகர்கள் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே அவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சீன சாக்லேட் வகைகள் அனுமதியற்ற வகையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்டு உரிய சுட்டுத்துண்டுகள் இன்றி விற்பனைக்கு வைத்திருந்தமையை சோதனையில் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இந்நிலையில் அவற்றினை சான்று பொருட்களாக கைப்பற்றிய சுகாதார பரிசோதகர்கள் கடை உரிமையாளருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதையடுத்து குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் கடை உரிமையாளர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் அவருக்கு 64,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. குடும்ப மருத்துவர் என்ற கருத்தை நாட்டிற்கு அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சு முடிவு செய்துள்ளது. ஆரம்ப சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவதும் பொதுமக்களுக்கு மிகவும் திறமையான சேவைகளை வழங்குவதும் இதன் நோக்கம் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்தார். இதன் கீழ் 3 கிராம அலுவலர் பிரிவுக்கும் தலா 1 வைத்தியர் நியமிக்கப்படுவார் என்றும் மேலும் இதற்காக ஒரு தனி மையம் நிறுவப்படும் என்றும் கூறினார். பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் அனைத்து நிறுவனங்களையும் மீண்டும் பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த நிறுவனங்களின் ஒழுங்குமுறையை நெறிப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன தெரிவித்தார். தற்போது முன்பள்ளி ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்காக நாட்டில் சுமார் 65 நிறுவனங்கள் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெலிகம துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக மேலும் 6 சந்தேக நபர்கள் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மேலும் 6 சந்தேக நபர்கள் இன்றைய தினம் காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை தேசபந்து தென்னகோன் அங்குனுகொல பெலச சிறைச்சாலையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க போலீஸ் ஊடக பேச்சாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதற்கமைய அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வருகிறது. அவர் 3 மாதங்களாக காவல்துறை ஊடக பேச்சாளராக பணியாற்றி வருவதாகவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த கோரிக்கையை முன்வைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. தங்க விலையில் திடீர் மாற்றம், நகை வாங்க உள்ளோருக்கு முக்கிய அறிவித்தல். யாழில் சீன சாக்லேட்டால் வந்த வினை. குடும்ப வைத்தியர் திட்டம் அறிமுகம். முன்பள்ளிகளை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை. வெலிகம துப்பாக்கிச் சூடு, மேலும் 6 சந்தேக நபர்கள் நீதிமன்றில் சரண். போலீஸ் ஊடக பேச்சாளர் பதவி விலகல். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.